ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் மோஸ்ட் ஆஃப் த கலெக்ஷன் பியூட்டிஃபுல்லாக ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுலேயும் டர்க்கி ஜுவல்லரியில் இந்த மாதிரிலாம் டிசைன்ஸ் எப்படிப்பா கொண்டு வந்தாங்க இவ்வளோ கிராம் வெயிட்டில் அப்படின்ற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எஸ்பெஷலி இந்த ஹாரம் அண்ட் நெக்லஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். எந்த உருவமும் இல்லாமல் வரக்கூடிய கலெக்ஷன். ஒரு 4 கிராம்லேருந்தே இந்த வீடியோவில் கலெக்ஷன்ஸ் அவைலபிள் இருக்குது. டில் 50-60 கிராம்ஸ் வரைக்கும் எல்லாமே சூப்பர் பியூட்டிஃபுல்லாக இருந்தது. சில ஹாரம் நான் வந்து உங்களுக்கு க்ளோஸர் வியூவும் காமிக்கிறேன். லென்த் எவ்வளோ இருக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரமாகவும் நான் உங்களுக்கு வந்து வீடியோ வந்து ஃபோக்கஸ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ தட் உங்களுக்கு அந்த அளவு எப்படின்றது தெரியும். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து எல்லா ஹாரம் நெக்லஸ் எது நான் வந்து மேலே வச்சு காமிச்சாலும், இப்போ ஜென்ரலாக நீங்கள் ஒரு பேக் செயினோட இல்லை ஒரு ரோப்போட ஒரு செட்டு நீங்கள் வேர் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த செட்டு எந்த அளவுக்கு லென்த் இருக்கும் அப்படின்றது கரெக்டாக நான் வந்து வச்சு காமிச்சிருக்கேன் நெக்கில். இது வந்து 59 கிராம்ஸ் வரும் இந்த நெக் செட். அண்ட் இந்த நெக் செட் வந்து இதில் எந்த உருவமும் இல்லாமல் டர்க்கி ஜுவல்லரியில் ஒரு நியூ லான்ச். அண்ட் இந்த பீஸ் வந்து 39 கிராம்ஸ் வரும். பெண்டன்ட் நல்லா ஹெவியாக பண்ணியிருக்காங்க. இதில் செயின் வந்து உங்களுக்கு ஜென்ரலாக வரக்கூடிய டிசைன் விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த செயின். அண்ட் கிளாஸினஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். இது எல்லாமே வந்து நியூலி அரைவ்டு கலெக்ஷன், ஓமன் கலெக்ஷன்ஸ்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ரொம்ப யூனிக்காக இருந்தது. ஒரு பேட்டர்னுமே ரொம்ப அழகாக இருந்தது. அந்த கிளாஸி ஃபினிஷிங் வந்து ஒரு டிசைன்லேயும் நீங்கள் ரொம்ப நல்லாவே பார்க்கலாம். 49, 59, 39 மட்டும் இல்லை, 20 கிராம்ஸ்லேயும் ஹியூஜ் கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். இந்த வீடியோ வந்து கொஞ்சம் நார்மலை விட கொஞ்சம் லென்த்தியாக போகும். ஏன்னா அந்த அளவுக்கு கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய வச்சுருக்காங்க. எடுக்க கலெக்ஷன்ஸ் வந்துகிட்டே இருக்குது. நெக்லஸ் அண்ட் ஹாரம் காம்போ கலெக்ஷன்ஸில் எல்லாமே நியூ ரிலீஸ், லேட்டஸ்ட் அரைவல். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு எதாவது கலெக்ஷன்ஸ் ட்ரை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக உடனே உங்களை வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட புக்கிங் போட்டுக்கலாம். டேரெக்டாக விசிட் பண்ணியும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் 2 மோடில் எது வேணால் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது வந்து 19 கிராம்ஸ் வரும். கரெக்டாக நான் வந்து நெக்கில் பார்த்திங்கன்னா நல்லா பேக் சைடு வரைக்கும் வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு லென்த் இவ்வளோ வரும். இன்னும் வேணும்னாலும் நீங்கள் கீழே இறக்கி நீங்கள் வந்து வேர் பண்ணிக்கலாம். பேக் செயின் போட்டிங்க இன்னும் நல்லா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து லென்த்தை வந்து செட் பண்ணிக்கலாம். இந்த பீஸ் வந்து ஒரு வெட்டிங் செட்டு, அதாவது கொஞ்சம் நல்லா ஒரு மினிமலான வெயிட்டில் ஒரு வெட்டிங் செட்டு. துபாய் கலெக்ஷன், டர்க்கி கலெக்ஷன்ஸில் பார்க்குறீங்கன்னா இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். 34 கிராம்ஸ் வரும். அண்ட் நெக்லஸ் வந்து 13 கிராம்ஸ் வரும். இப்போ மேலே வந்து பார்த்திங்கன்னா லைட்டிங் வந்து எப்படி மேலே இருக்கக்கூடிய கம்ப்ளீட் சீலிங் லைட்டிங் எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு எல்லோ லைட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து எல்லோ ஜுவல்லரி வந்து இன்னும் கொஞ்சம் அதிகப்படியாக லைட்டாக தெரிகிற மாதிரி இருக்கலாம் இந்த வீடியோவில். பட் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து கலரை பர்ஃபெக்டாக கேப்சர் பண்ணுறேன். நீங்கள் நேரில் போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து 100% சாட்டிஸ்ஃபை ஆவீங்க. அந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டான ஒரு ஷைனிங் கலர் எல்லாமே சூப்பராக இருக்கும். மேலே வச்சு காட்டும்போது இன்னும் கரெக்டாக தெரியுது. அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து மேலே வச்சே காமிக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் டிசைட் பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம வந்து அந்த வெல்வெட் மேலே வைக்கும்போது நம்ம ஷூட் எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா லைட் வந்து மேலே படும்போது இன்னும் ரொம்ப எல்லோவாக அப்படி காமிக்குது. இதுவே நம்ம வந்து ஸ்கின் மேலே படும்போது அது கரெக்டாக இருக்குது அந்த லுக்கு. அந்த சோக்கர்லாம் நியூ ரிலீஸுங்க. நல்ல பெரிய சைஸு, லைட் வெயிட்டு, ஷைனிங்காகவும் இருந்தது. இது வந்து நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணாங்களாம் இந்த பீஸு. இது வந்து 3 பீஸ் வந்ததுங்க. 2 பீஸ் டக்குன்னு மூவ் ஆகிடுச்சு, இன்னும் ஒன்று இருக்குது அப்படின்னாங்க. ஏன்னா அந்தளவுக்கு நல்ல ஒரு வரவேற்பு இருக்குது இந்த கலெக்ஷன்ஸ்க்கு. 25 கிராம்ஸ் வருது. அது ட்ரிபிள் லேயர் மாடல். நல்ல ஒரு லுக்கிங்கும் நல்லா பார்க்கறதுக்கு நல்லா கிராண்டாக தெரியுது. இப்போ நான் பார்த்திங்கன்னா நெக் செட் எதுவுமே போடல. ஜஸ்ட் வந்து என்னோடய ஒரு முகப்பு செயினோட அழகாக வந்து இந்த சாரீ மேலே வேர் பண்ணியிருக்கேன். எவ்வளோ கிராண்டாக இருக்குது பாருங்களேன். அவ்வளோ நல்ல லுக் இருந்தது. நெக் செட்லாம் வேறு லெவல். சிம்பிளான ஒரு செயினோட நெக் செட் போடலாம், இல்லை ஓன்லி நெக் செட் போடலாம். 15 கிராம்ஸ்க்கு இதோட ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருந்தது. அப்புறம் ஒரு ஸ்டோன் செயின் ஒன்று வேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் யாராவது கேட்பீங்க. நான் உங்களுக்கு இந்த வீடியோலேயே எல்லா டீட்டெயில்ஸுமே நான் கொடுத்துட்றேன். அந்த ஸ்டோன் செயின் வந்து 2 மாடல் அவைலபிள் இருக்குது. அதாவது ஃப்ளவர் மாடல்லையே ஒன்று டைமண்ட்லேயும் வச்சுருக்காங்க 18 கேரட்டில், இன்னொன்று 22 கேரட்டில் இந்த சர்கான் ஸ்டோன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வச்சும் வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு டைமண்ட்லேயும் வேணும்னா டைமண்ட்லேயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். டைமண்டில் உங்களுக்கு 5 கிராம்ஸில் அவைலபிள் இருக்குது. ப்ளஸ் டைமண்ட் ஸ்டோன்ஸ் வரும். அதுவே உங்களுக்கு நார்மல் அதாவது 22 கேரட்டில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு 7 to 8 கிராம்ஸ் வரைக்கும் செயின்ஸ் அவைலபிள் இருக்குது. எது வேணாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். நான் வேர் பண்ணிக்கிற மாடல் வந்து டைமண்டில் வந்திருக்கு இல்லையா, அந்த மாடல் தான் நான் வேர் பண்ணியிருக்கேன். ஐ திங்க் இந்த வீடியோ எண்ட் முடியும் போது நான் உங்களுக்கு அந்த ஜெர்கானுமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வந்து 42 கிராம்ஸ் வருது இந்த ஹாரம். இதுவும் உருவம் இல்லாமல் வரக்கூடிய ஒரு சூப்பர் க்யூட் ஹாரம். முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து நெக்கில் நல்லா மேலேயே ஏற்றிருக்கேன்னு நினைக்கிறேன். அதனால் உங்களுக்கு வந்து லென்த்து ஓரளவுக்கு கொஞ்சம் மேலே ஏறின மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் கீழே இருக்கும், தாராளமாக போட்டுக்கலாம். இந்த பீஸ் வந்து ஹார்ட் அண்ட் ஷேப்பில் ஒரு அஃபோர்டபுளான கிராம் வெயிட்டில் நீங்கள் பார்க்குறீங்கன்னா இது வந்து ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ். 19 கிராம்ஸ் வரும்.
அண்டு 2.99% வேஸ்டேஜில் வரக்கூடிய கலெக்ஷன்ஸு நான் லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேங்க. அதுக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்தது, டிஃப்ரெண்ட் கமெண்ட்ஸ் வந்தது. எல்லாமே மோஸ்ட் ஆஃப் த கமெண்ட்ஸ் வந்து பாசிட்டிவ் கமெண்ட் தான். அதில் 2 பேர் வந்து வேல்யூ அடிஷன்னா இல்லாமல் சொல்லுங்கள் அப்படின்னு. ஆக்சுவலி ஜென்ரலாக வந்து வேல்யூ அடிஷன் கிடையாது, இப்போ ஜிஎஸ்டின்னு கன்வெர்ட் ஆகிடுச்சு இல்லையா. ஸோ வேஸ்டேஜ் தான். வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னா 2.99%க்கு சில கலெக்ஷன்ஸ் அவைலபிள் இருக்குது. ஏன்னா அந்த ஆஃபர் ஆல்ரெடி போட்டிருந்தாங்க. ஸோ அதை வந்து 5th to 6th ஏப்ரல் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ண தான் சொல்லியிருந்தாங்க. சரி, நீங்கள் போகும்போது அந்த ஆஃபர் ஸ்டில் அவைலபிள் இருக்குது, சில கலெக்ஷன்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பார்க்கலாம். ஆல்ரெடி அந்த வீடியோவில் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எல்லா டீட்டெயில்ஸுமே. அது வந்து டேக் பார்த்திங்கன்னா எல்லோ டேக் போட்டு வச்சுருப்பாங்க. அதில் மிக்ஸ்ட் ஆஃப் கலெக்ஷன்ஸ் இருக்கும். பேங்கிள்ஸில், தாலி செயின் கலெக்ஷன்ஸில், இயரிங்ஸ்லாம் இருக்கும். பட் எல்லாமே நியூ கலெக்ஷன் தான். அது ஒரு ஆஃபராக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க, அதை போட்டிருந்தாங்க. இது வந்து கம்ப்ளீட் நியூ அரைவல் கலெக்ஷன், எக்ஸ்ட்ராடனரி டிசைன், ரொம்ப ரீசனபிளான வெயிட்டில். இந்த ஹாரம்லாம் நீங்கள் டர்க்கி கலெக்ஷன் நம்மளே வந்து ஒரு 2 இயர்ஸ் முன்னாடிலாம் 50 கிராம் 60 கிராம்ஸ்லாம் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் வந்து காமிச்சிருப்போம். இப்போ 32 கிராம்ஸ்லேயே இந்த அளவுக்கு ஒரு லென்த்தியாக நல்ல ஒரு கனமாக பெண்டன்ட்லாம் வச்சு கொண்டிருக்காங்க. இது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. திஸ் இஸ் ஸோ ஸ்டன்னிங். எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. 49 கிராம்ஸ் வருது இந்த பீஸு. நல்ல ஒரு பெரிய ஃப்ளவர் மாடல், அதுக்கு கீழே டபுள் ஹேங்கிங் கொடுத்து நல்ல லென்த்தியாக சூப்பராக வேர் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. இதுக்கு வந்து நீங்கள் நெக் செட் போடுறதா இருந்தால் ஒரு தின்னான நெக் செட் போட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும். நல்ல பெரிய சோக்கர் போடாமல் ஒரு தின்னான நெக் செட் வித் பெண்டன்ட், அப்படி இல்லைனா ரோ டைப்பில் வரக்கூடிய மாதிரி அப்படியே கொஞ்சம் அழகாக போட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஈவன் யூ கேன் வேர் டைமண்ட் நெக்லஸ், தின்னான ஒரு டைமண்ட் நெக்லஸ் போட்டு கூட இது நீங்கள் போடலாம். சிம்பிளான கண்டி போட்டு கூட இந்த நெக் செட் போடலாம். ஐ மீன் இந்த ஹாரம் போடலாம். நல்லா லென்த்தியாக இருக்கும் ஒரு ஃப்ளவர் மாடலில். இன்னொரு பீஸ் காட்டுறேன். அதோட பெண்டன்ட் வந்து கொஞ்சம் யூனிக்காக இருந்தது. இந்த பீஸ் நான் ஸ்டார்டிங் சொன்ன மாதிரியே இதில் எந்த உருவமும் கிடையாது. எந்த உருவமும் இல்லாமல் தான் எல்லா கலெக்ஷன்ஸும் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். அண்ட் இந்த வீடியோவில் ஏதாவது கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்தா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம். அண்ட் லாஸ்ட் வீடியோவில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய இதில் வந்து ஆஃபர் இருக்குது. சில கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் அதுக்கு கண்டிப்பாக ஷோரூம் விசிட் பண்ணி பாருங்கள். ஸ்டில் ஆஃபர் அவைலபிள் இருந்தால் அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்துக்குமே ரீசனபிளான வேஸ்டேஜில் கலெக்ஷன்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்குது. இது எல்லாமே இது வந்து சூப்பரான டிசைன். இந்த பர்டிகுலர் டிசைன் முகப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. 51 கிராம்ஸ் வரும். இதில் நிறைய மாடல்ஸ் வந்து நீங்கள் ஹிப் பெல்ட்டாக போட்டுக்கிற மாதிரியும் ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் அதை வந்து அவங்கக்கிட்ட கேட்டிங்கனாலும் அவங்களே சொல்லிவிடுவாங்க. நீங்கள் ஜஸ்ட்டு பெண்டன்ட் கிட்ட வி டைப்பில் வருதா, ட்விஸ்ட் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணிங்கனாலே அதை ஹிப் பெல்ட்டாக நீங்கள் அழகாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இது வந்து 5.25 சவரன் வருது இந்த பீஸு. ஸோ உங்களுக்கு இதுக்கு வந்து மேட்சிங்காக இயரிங்ஸ் அவைலபிள் இருக்குது. அதே மாதிரி டர்க்கி மாடலில் பேங்கிள்ஸு 2 பவுண்ட் பேங்கிள், பேர் பேங்கிள் சொல்கிறேன் நான். 2 பவுண்டில், அப்புறம் 2.5 சவரன், 3 சவரன்லேயும் பேர் பேங்கிள்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ அதுவும் நீங்கள் வந்து அழகாக வந்து பேர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம வந்து ஃபுல்லாகவே டர்க்கி ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் தான் காமிக்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட்டு சாய்ஸு. லட்சு சொன்னாங்கன்னு சொல்லி நீங்கள் டக்குன்னு பிக் பண்ணிக்கோங்க. 20 கிராம்ஸ்க்கு ஒரு அழகான ஹாரம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருந்தது இந்த பீஸு. இது லென்த்துமே நல்லா கொடுத்துருந்தாங்க. இதுக்கு மேட்சிங்காக ஒரு இயரிங்ஸ் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கிராண்டாக இருக்கும். நல்லா கொஞ்சம் லேயர் டைப்லலாம் டர்க்கி ஜுவல்லரியை பொறுத்த வரைக்கும் நிறைய லேயர்ஸ் தான் காமிப்பாங்க. ஏன்னா எப்போவுமே டர்க்கியில் வந்து அந்த பெண்டன்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பெண்டன்ட் கீழே லேயர்ஸாக வருது இல்லையா, அதை மாதிரி வரக்கூடிய இயரிங்ஸ் தான் நிறையா இருக்கும். அதோடு நீங்கள் இந்த மாதிரி செட்ஸ் வந்து பேரப் பண்ணும்போது ரொம்ப கிராண்டாக இருக்கும். இது வந்து வி டைப்லேயே அப்படியே கொஞ்சம் வளைவாக வர மாதிரி ஒரு டிசைன். நான் ஒரு நார்மல் சில்க் காட்டன் சாரீ மேலே தான் பேரப் பண்ணியிருக்கேன். ஆனால் நல்லா தூரத்துலேருந்து பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. நெக் செட்லாம் ரொம்ப கேட்சியாக இருக்குது. சப்போஸ் உங்கள் கிட்ஸ்க்கு வாங்கணும், உங்கள் கேர்ள் பேபிக்கு அழகாக வந்து ஒரு நெக்லஸ் வந்து வாங்கணும், நல்லா அஃபோர்டபுளான ஒரு கிராம் வெயிட்டில் வாங்கினாலும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு நிறைய க்யூட் செட்ஸ் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அதே மாதிரி நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சது நிறைய டிசைன்ஸு. இது 11 கிராம்ஸ் வருது. இந்த பீஸ் வந்து 12 கிராம்ஸ் வருது. இது லைட்டில் நல்ல க்ளாஸியாக தெரியுது. நீங்கள் வேர் பண்ணிங்கனாலும் அவ்வளோ க்ளாஸியாக தெரியும். அண்டு இந்த சில பேர் வந்து இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து நம்மளுக்கு வேறு லாங்குவேஜ்லேயுமே வந்து டெலிகாஸ்ட் ஆகும். நீங்கள் செட்டிங்ஸில் போய்ட்டு தமிழ்னு சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வீடியோ பார்க்கலாம். சில பேர் அதுவும் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க லாஸ்ட் டைம், வாய்ஸ் என்ன இப்படி இருக்குது, வாய்ஸ் வந்து மாறி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய லாங்குவேஜஸில் வந்து இப்போது நம்ம வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க யூடியூப்பில். ஸோ நீங்கள் வந்து செட்டிங்ஸில் போயிட்டு சைடில் ஒரு 3 டாட்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணி செட்டிங்ஸில் போய்ட்டு நீங்கள் தமிழ் சேஞ்ச் பண்ணி நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து பார்க்கலாம். இது 14 கிராம்ஸ் வரும். அண்ட் இந்த பீஸ் 11 கிராம்ஸு. ஒரு நல்ல ஒரு கலெக்ஷன். இது கண்டி மாதிரியும் சொல்ல முடியாது, உருவம் இல்லாமல் நல்ல அழகாக ஒரு நெக் பீஸ். இது
மினி ஹாரமாக போட முடியாது, ஏன்னா அந்தளவுக்கு லென்த்து கிடையாது. பட் நெக்லஸாக தாராளமாக போடலாம். நான் உங்களுக்கு ஒரு செட் வச்சு காட்டுறேன் பாருங்கள். ஒரு நெக் பீஸ் நம்ம வந்து வச்சு காட்டுறேன். ஏன்னா இப்போ ஒரு 10 கிராம்ஸ் நெக் பீஸு, ஒரு 4 கிராம்ஸ் நெக் பீஸ்னால் எந்த அளவுக்குப்பா பார்வையாக தெரியும் அப்படின்னு கண்டிப்பாக டவுட் இருக்கும். நான் இன்ஃபேக்ட் இதில் அந்த ஸ்டோன் செயின் பார்த்திங்கன்னா 5 கிராம்ஸு, அது நல்லாவே அழகாக தான் பார்வையாக இருந்தது. நிறைய பேர் இன்ஃபேக்ட் அதில் காம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த ரீலாக கூட நான் போட்டிருந்தேன், ரீல்லையும் நிறைய பேர் காம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதே மாதிரி ஷோரூம்லேயும் நான் 2 சப்ஸ்கிரைபர் மீட் பண்ணேன். 2 பேருமே சொன்னாங்க சூப்பராக இருக்குது இந்த ஸ்டோன் செயின் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சிம்பிளாக இது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த பீஸு. 13 கிராம்ஸு கெட்டி மாடல். இதோட பென்னண்ட்டோட அந்த லுக் வந்து ரொம்ப யூனிக்காக இருந்தது. சில பீசஸ்லாம் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும், ஆனால் நம்ம வேர் பண்ணால் ரொம்ப அழகாக தெரியும். அதை மாதிரி ஒரு கலெக்ஷன்ஸ் தான் இதெல்லாமே. இது வந்து 33 கிராம்ஸ் வருது. இது எல்லாமே நியூலி அரைவ்டு கலெக்ஷனுங்க. இப்போதைக்கு இந்த கலெக்ஷன்ஸ் வந்து வேறு எங்கேயாவது பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நான் பார்க்கல. இதெல்லாம் இப்போ வந்திருக்கிற நியூ மாடல். கொஞ்சம் லைட் வெயிட்லேயே நிறைய டிஃப்ரெண்ட்டான மாடல்ஸ்லாம் லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்படியே கிராண்டாக தெரியுது ஃபுல்லாகவே. அந்த கீழே வரக்கூடிய ஹேங்கிங்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃபினிஷிங் டச் இருக்குது. டக்குன்னு உடையாது, நல்லாவே இருக்காது. 33 கிராம்ஸ் இல்லையா, கண்டிப்பாக நல்ல ஸ்ட்ராங்காகவே இருக்கும். இது பார்த்திங்கன்னா 6 கிராமில் வரக்கூடிய நெக் பீஸு. சப்போஸ் வந்து ஒரு 10 இயர்ஸ்க்கு, 5 இயர்ஸ் கேர்ள்ஸ்க்கு, 12 இயர்ஸ் கேர்ள்ஸ்க்கெலாம் நல்ல ஒரு க்யூட்டான நெக் பீஸ் வந்து சர்ச் பண்ணுறீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக அவங்களுக்கு கூட கூட்டிகிட்டு போங்க. ஏன்னா கண்டிப்பாக நம்மளை விட அவங்க இன்னும் பெட்டராக செலக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா என்னோடய டாட்டருமே அதே மாதிரி தான். என்னை விட ட்ரெண்டியாக பெட்டராக செலக்ட் பண்ணுற ஆள் அப்படின்னா கண்டிப்பாக நான் அவளை தான் கூட்டிகிட்டு போவேன். ஈவன் தோ அது ஜுவல்லரியாக இருக்கட்டும், அது சாரி, ஐ மீன் எனிதிங். ஸோ நிறைய நம்மளை விட இப்போ நிறைய அடுத்த ஜென்ரேஷன் பீப்புள் வந்து ரொம்ப இன்னும் ட்ரெண்டியாக அழகாக செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக அவங்க கிட்ஸ் வந்து நீங்கள் கூட்டிகிட்டு போங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நெக்லஸ் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுவாங்க. இது வந்து 4.7 கிராம்ஸு. என்னோடய நெக்குக்கு இது கொஞ்சம் எங்கேயோ இருந்த மாதிரி கொஞ்சம் ஃபீல் பண்ணேன். பட் நான் உங்களுக்கு தூரமாகவும் காட்டுறேன் பாருங்களேன். ஸோ அந்த இயரிங்ஸோட அழகாக பார்வையாக தான் தெரியுது. ஸோ 4 கிராம்ஸ். இது வந்து 5.4 கிராம்ஸ். 6 கிராம்ஸ்க்கெல்லாம் நல்ல லுக் இருக்கும். இப்போ என்ன மாதிரி வந்து நீங்கள் வேர் பண்ணோன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு லுக் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். 6 கிராம்ஸ், 8 கிராம்ஸ் எல்லாம் இல்லை நல்லா பார்வையாக தெரியணும் அப்படின்னா 15 கிராம்ஸ், 16 கிராம்ஸ்லாம் போட்டிங்கன்னா நல்லா பார்வையாக தெரியும். அதுக்கு மேலே போகிறது எல்லாமே ஆஃப்கோர்ஸ் கண்டிப்பாக பார்வையாக தான் தெரியும். ஹாரமும் அதே மாதிரி தான். 20 கிராம்ஸ் அது மினிமம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஹாரம். அதுக்கு மேலே போகிற எல்லா கலெக்ஷன்ஸுமே ஆஃப்கோர்ஸ் நல்ல பார்வையாக தெரியும். ஸோ லைட் வெயிட் அப்படின்னும் போது நம்ம வந்து 4.5 கிராம்ஸ்லேருந்து 10-12 கிராம்ஸ் வரைக்கும் கலெக்ஷன்ஸ் வந்து நிறையவே இருக்குது. இப்போ இந்த பீஸ்க்கும் பென்னண்ட்டோட வருது. அதுலேயே வந்து ஹார்ட் அண்ட் ஷேப்பில் வரக்கூடிய பென்னண்ட். இது வந்து 6 கிராம் தான் இந்த பீஸு. இதுக்கு செயின் கூட வந்து எதுலேயுமே உரம் கிடையாது. ஸ்டார்ட் ஃப்ரம் நம்ம வீடியோவில் பார்த்த எந்த கலெக்ஷன்லையுமே உரம் கிடையாது. இது வந்து 5 கிராம் வருது. இன்ஃபேக்ட் அதோட ஷைனிங் ரொம்ப நல்லா இருந்தது. நேரில் அவ்வளோ நல்லா இருந்தது ஷைனிங். நான் லாஸ்ட்டாக ஒரு நெக் செட் வேர் பண்ணி காட்டுறேன், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் இந்த பீஸ் வந்து சூப்பர் க்யூட்டு. 8 கிராம்ஸ்க்கு கரெக்டாக 1 பவுனுக்கு ஹார்ட் அண்ட் ஷேப்பில் ஒரு பெண்டன்ட் வச்சு வரக்கூடிய பீஸ் இது. இது வந்து சிங்கிள் லேயராக வந்துட்டு அதுக்கப்புறம் டபுள் லேயராக வருது. அதுலேயே மல்டிபிள் ஹேங்கிங்ஸோட மேலே இருக்குது பாருங்கள் ஒரு பீஸ். இதுவும் சிங்கிள் டு டபுள் லேயர். பட் பெண்டன்ட் வந்து சாந்த்பாலி பேட்டர்னில் மல்டிபிள் லேயர்ஸில் காமிச்சிருக்காங்க. 14.3 கிராம்ஸ் வரும் இந்த பீஸு. இதில் டபுள் ஹார்டின் மாடல்லாம் வச்சுருக்காங்க. அப்புறம் உங்களுக்கு ஓரியானா கலெக்ஷன்ஸ் நான் நிறைய காமிச்சிருக்கேன். நியர்லி வந்து ஒரு 6-7 இயர்ஸ் முன்னாடி நம்ம நிறையா ஓரியானா கலெக்ஷன் நெக்லஸ்லாம் காமிச்சிருப்போம். பட் இப்போ ரொம்ப ரீசனபிள் வேஸ்டேஜில் அந்த கலெக்ஷன்ஸை இந்த வீடியோவில் காமிக்கிறேன். இது வந்து 9.4 கிராம்ஸ் வரும். ஜஸ்ட் நீங்கள் அந்த பென்னண்ட்டையோ நெக்லஸையோ அப்படியே ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா அவ்வளோ ஷைனிங்காக இருக்கும். இது வந்து கிட்டத்தட்ட ஓரியானா டைப்பில் வரக்கூடியது. 13.2 கிராம்ஸ் வரும். அதோட டிசைன் ரொம்ப யூனிக்காக இருந்தது. ஈவன் இது வந்து கிளாஸி ஃபினிஷிங் ரொம்ப நல்லா இருந்தது. 11 கிராம்ஸ்க்கு ஜஸ்ட் அதை ட்விஸ்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி எந்த செட்டு நீங்கள் கையில் எடுத்தாலும் அப்படியே ட்விஸ்ட் பண்ணும்போது அப்படியே ஜொலிக்கும். கிட்டத்தட்ட நல்லா ஒரு நிறைய ஸ்டோன்ஸ் இருந்தால் எப்படி ஜொலிக்கும் அதை மாதிரி ஜொலிக்கும். இந்த பீஸ் வந்து கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். ஏன்னா ஒரு சைடு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டிசைன் பண்ணியிருக்காங்க, இன்னொரு சைடு வந்து இன்னும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. இது ராஜ்கோட்டும் டர்க்கியும் ஃப்யூஷனாக ஒரு ஜுவல்லரி கொண்டு வந்தால் எப்படி இருக்கும் அதை மாதிரி இருந்தது. ஏன்னா ராஜ்கோட் டிசைன்ஸில் அகெயின் அதுலேயும் உருவம் இல்லாமல் தான் நிறைய கலெக்ஷன்ஸ் வரும். பட் நல்லா அழகாக கோல்டு அந்த ஃபினிஷிங்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே ஷைனிங்காக ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஷேப்பில் கொண்டு வருவாங்க. ஏன்னா அதுலேயே உருவம் இல்லாமல் தான் கலெக்ஷன்ஸ் வரும். அதோட டர்க்கியும் ஃப்யூஷனாக பண்ணால் எப்படி இருக்குன்ற மாதிரி இந்த கலெக்ஷன்ஸ்லாம் இருந்தது. இதுவும் 15.2 கிராம்ஸ்.
இதுக்கு மேலே ஒரு நெக்லஸ் காமிச்சு இல்லையா, அதெல்லாம் வந்து ஈவன் வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸஸ்க்கு அதுக்கு எல்லாமே கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் ஒரு லாங் மேக்ஸி கவுன் போடுறீங்க, இல்லை ஒரு குர்த்தி போடுறீங்க, இல்லைனா வந்து லெஹெங்கா போடுறீங்க, இல்லைனா ரொம்ப ஸ்டைலிஷாக ஏதாவது ஒரு ஃப்ராக் மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாலும் டெஃபினட்டாக அந்த சில டைப் ஆஃப் நெக்லஸ்லாம் வந்து ரொம்ப அழகாக வந்து பேர் பண்ணலாம். இதோட ஹேங்கிங்கும் ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ நான் ஒன்று எடுத்து காட்டுறேன் பாருங்கள், லிஃப்ட் பண்ணி காட்டுறேன். இதோட ஷேப்பு பாருங்களேன், நெக்குக்கே அந்த ஷேப்பே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஈவன் இந்த பென்னண்ட்டோட லுக்குமே ரொம்ப அழகாக இருக்குது. இதுவும் அகெயின் ஒன் மோர் ஓரியானா டைப் நெக்லஸ். இது ஐ திங்க் 2 பவுன் வருது, கரெக்டாக 16 கிராம்ஸ் வருது இந்த பீஸு. இதுலேயும் எந்த உருவமும் கிடையாது. இது வந்து நிறைய பேர் இப்போ லைக் பண்ணி வாங்குறாங்க. இதுக்கு மேட்சிங்காக நம்ம வந்து பபாலி டைப்பில் இயரிங்ஸ் வந்து வேர் பண்ணலாம், ஹேங்கிங்ஸ் மாதிரி வேர் பண்ணலாம். ஜிமிக்கி போடுறத விட ஒரு கொஞ்சம் ஸ்டைலிஷாக அப்படியே ஒரு தின்னாக ஒரு லைன் மாதிரிலாம் வரும், அதை மாதிரிலாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம் இயரிங்ஸில். இந்த நெக் செட்டு ரொம்ப யூனிக்காக இருந்தது. 18.2 கிராம்ஸ். இந்த வீடியோவில் வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய ஷேப்ஸ்லேயும் அவைலபிள் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் என்ன கலெக்ஷனில் நீங்கள் வீடியோ பார்க்க விரும்புகிறீங்க அப்படின்றது கீழே மறக்காமல் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு இதில் ஒரு செட்டு மட்டும் கம்ப்ளீட்டாக நான் வச்சு காட்டுறேன். அதாவது ஒரு ஹாரம் வேர் பண்ணியிருந்தேன் இல்லையா ஸ்டார்டிங் வீடியோவில், அதோட ஒரு சூக்கர் போட்டால் ரொம்ப கிராண்டாக தெரியுதுல்ல, அதனால தான் நான் சொன்னேன் இந்த மாதிரி ஹாரம் போடும்போது சோக்கர் ஆர் நெக்லஸ் வந்து கொஞ்சம் தின்னாக போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும்ன்ட்டு. ஸோ அதை காமிக்கிறதுக்கு தான் நான் வந்து ஜஸ்ட் இந்த சோக்கரை வச்சு காமிச்சேன். பட் செப்பரேட்டாக நீங்கள் இதை ஹாரம் தனியாக இல்லை சோக்கர் தனியான்னு வேர் பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்த மறக்காமல் லைக் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன்.